வணக்கம். சென்னையுடைய வரலாறு படைத்த கட்டிடங்கள் பகுதிகள் எல்லாம் சினிமாவில் எப்படி காண்பிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு தொடராக நம்ம பார்த்து கொண்டே வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைய எபிசோட் 1977 வருடம் ரிலீஸ் ஆன ஆடு புலி ஆட்டம் அப்படிங்கிற படத்தில் சென்னையுடைய எந்த பகுதிகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1970களில் சின்ன பசங்களாக இருந்தோன்னா அநேகமாக நான் கமல் நீ ரஜினி அப்படின்னு தான் சண்டை போட்டுப்போம். அப்படி ஒரு ரோல் பிளே. இந்த இரண்டு பேரும் இந்த டுவோ இவங்களுக்கு அவங்களுடைய ஃபேன் ரசிகர் சங்கங்கள்லாம் உண்டு, ரசிகர்கள் பிரிவெல்லாம் உண்டு. சின்ன பசங்கள்லாம் கூட விளையாடுறச்சே நான் கமல் நீ ரஜினி, நான் ரஜினி நீ கமல் அப்படின்னு தான் விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை வித்திட்ட படங்களில் இந்த ஆடு புலி ஆட்டமும் ஒன்று. கமல் ரஜினி இரண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம். அதுலேயும் இந்த படத்தில் ரஜினிக்கு ரஜினினே பெயர். ஐ எம் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டே ஒரு சீனில் வருவார். ஹீரோயின்ஸ் ஸ்ரீபிரியா மற்றும் சங்கீதா. எஸ்பி முத்துராமனால் டைரக்ட் செய்யப்பட்ட படம். ஒரு ஆக்ஷன் ஃபில்ம். பல காட்சிகள் ஆக்ஷன் ஃபீல்ட் காட்சிகள் தான். இந்த ஆக்ஷன் ஜான்ரு அந்த காலத்தில் அந்த 1970களில் அப்போ தான் ஹிந்தி சினிமா தமிழ் சினிமா ரெண்டுலேயுமே அப்போ தான் ஒரு பெரிய அளவில் வந்துட்டு இருந்தது. அதற்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஸ்டோரி, இமோஷன், ரொமான்டிக் ஹீரோ, ட்ராஜிக் ஹீரோ அப்படியெல்லாம் இருந்தது. ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறது இந்த 1970களில் வந்த அந்த காலகட்டம். அதனால் இந்த படத்தில் ஏராளமாக ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் உண்டு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கப்பட்ட படம். ஒரு கிரிமினல் கேங், அதை அவங்கள கைது செய்வதற்காக ஒரு போலீஸ் அதிகாரி, ஆஸ் யூஷுவல் வேறு யாராக இருக்க முடியும், மேஜர் சுந்தர்ராஜன் தான். எத்தனையோ படங்களில் அவர் அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு அதே மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கார். பெரிய ஆக்டர், அதில் டவுட்டே கிடையாது. ஹி வாஸ் அ கிரேட் ஆக்டர். அவர் ஒரு பெரிய நடிகர், இதில் சந்தேகமே வேண்டாம். லெட் தேர் பி நோ டவுட் அபவுட் இட். அந்த மேஜர் சுந்தர்ராஜன் தான். ஸோ இந்த படத்தில் தொடக்கத்திலேயே வர ஒரு சீன், ஒரு ரயில்வே பிரிட்ஜில் கமல் இறங்கி ஓடி வரார். அவர் கூட அந்த ஹீரோயின் சங்கீதா வராங்க. அவங்க கையில் ஒரு பொட்டியை கொடுத்துட்டு இவர் ஓடுறார். இவரை துரத்திட்டு போலீஸ் ஓடி வருது. எப்போவுமே இந்தியன் சினிமாவில் போலீஸ் கொஞ்சம் முள்ளாக ஓடி வரும், ஹீரோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி போவார். அது ஓடி போகிறச்சே பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக். அவர் இந்த ஹீரோ ஓடி போகிற இடத்துல ஒரு ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் இறங்கி ரயில்வே பிளாட்ஃபார்மில் ஓடுறார். ரயில்வே பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் ஒரு மிக அழகாக இருக்கிற ஒரு ஓடை. இவ்வளோ அழகாக ஒரு ஓடையா? அதில் தண்ணீர் வேறு இருக்குது. அந்த பக்கம் சின்ன 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 செடிகள். இது எந்த இடம்? ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க. 1977 கூவம் நதி ஓரம் இவ்வளவு அழகாக இருந்திருக்கா? ஆனால் நிஜமாகவே அப்படி தான் இருந்தது. 1972-73 கூவத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை வரலாறில் இருந்த நூற்றுக்கணக்கான திட்டங்களில் அப்போவும் ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் அந்த திட்டத்தினால சில நன்மைகளும் நடந்தது. கூவத்தில் படகு விடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அரசு வந்தது. அதுக்கு பிறகு அது கைவிடப்பட்டது. அதற்காக படகு எல்லாம் வைக்கிறதுக்கு இடங்கள், படித்துறைகள்லாம் கட்டப்பட்டன. அதெல்லாம் இப்போ இடிந்து போய்விட்டது. அப்போது இந்த கூவமுடைய கரையும் புதுப்பிக்கப்பட்டது. அது முடிந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு இந்த படம் ஷூட் செய்யப்பட்டதுனால கூவம் அப்போ எவ்வளவு அழகாக இருந்தது, இதை எப்படி அழகாக இப்போவும் செய்யலாம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக அந்த படம். இந்த கமல் ஓடி வரும்பொழுது பின்புறத்தில் அந்த நதியோட அந்த கரையில் ஒரு பழைய கட்டடம். அது எந்த கட்டடம்? ஃபோர்ட் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தோன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோடைய முதல் கட்டடம், ஆனட்டமி பிளாக். அதுக்கு செங்கோட்டை அல்லது ரெட் ஃபோர்ட். ஐயோ, மேஜர் சுந்தர்ராஜனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே வந்துடுதுன்னு நினைக்கிறேன். அது 1880களில் கட்டப்பட்ட கட்டடம். ராபர்ட் ஃபிலோஸ் சிசம் அவர்களுடைய ஸ்டைலில் கட்டப்பட்ட அந்த ரெட் ஃபோர்ட் இப்போவும் அதே இடத்துல அப்படியே இருக்குது. ஒரு 20-30 வருடங்களாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் புதிய கட்டடக்கு சென்ற பிறகும் இதை ஏதோ ஒரு
மியூசியமாக மாற்றணும், அருங்காட்சியகமாக மாற்றணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரையில் ஒன்றும் செய்யலை, அந்த கட்டடம் அப்படியே இருக்குது. அவர் அதை தாண்டி ஓடும் பொழுது அடுத்ததாக மாடர்னிஸ்ட் ஸ்டைலில் நவீன பாணியில் கட்டப்பட்ட ஒரு வெள்ளை நிற கட்டடம் நமக்கு தெரியுது. அது ஜென்ரல் ஹாஸ்பிட்டலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பிளாக். அது எந்த பிளாக் அப்படிங்கிறது புரியறது இல்லை. ஆனால் 1970களில் கட்டப்பட்ட அந்த காலகட்டத்துக்கே உரிய அந்த பாணியில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் தெரிய வருது, ஜென்ரல் ஹாஸ்பிட்டலோட பிளாக். அவரை துரத்தி போலீஸ் ஓடும் பொழுது இந்த சங்கீதா அந்த பொட்டியை எடுத்துகிட்டு எதிர்ப்புறமாக ஓடி போகிறாங்க. அப்போ பின்புறத்தில் தூரக்க ஒரு கட்டடம் தெரியுது. அது எந்த கட்டடமாக இருக்கும்? அதுதான் புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகை. அப்பொழுது தான் கட்டப்பட்ட பில்டிங். அது நமக்கு தூரக்க தெரிய வருது. அதோட இந்த காட்சி முடிஞ்சிடுறது. அடுத்தது ஒரு மோட்டார் சைக்கிள் சேஸ் சீக்வன்ஸ். கமல் அவர்களை துரத்திட்டு போலீஸ் ஒரு ஜீப்பில் வருது. கமல் சென்னையோடைய ஒரு நெரிசலான பகுதியில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிகிட்டே வரார். ஒரு ரவுண்ட் அபவுட், ஒரு ரவுண்ட் டானாக்கு வரார். வேகமாக மோட்டார் சைக்கிளை திருப்பி இந்த பக்கம் வரார். பின்புறத்தில் ஒரு பழைய பாணியில் கட்டப்பட்ட பெரிய ஒரு கட்டடம். கருப்பு வெள்ளை படம் யூடியூப்பில் பார்க்குறோம், அவ்வளவாக ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் அதை ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தோன்னா டி நகரில் பனகல் பார்க்குக்கு அருகே இருக்கிற ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல், அதுதான் அந்த கட்டடம். அப்போது பனகல் பார்க்கில் சுற்றி கமல் மோட்டார் சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்து நாகேஸ்வரன் ரோடு வழியாக வந்து ஜிஎன் செட்டி ரோடை பிடிக்கிறார். ஜிஎன் செட்டி ரோடுன்னு எப்படி தெரியறது? அந்த இடத்துல இருக்கிற சில கடைகள் எல்லாம் பார்த்தா அந்த பகுதி அப்படின்னு தெரியறது. ஆனால் ஜிஎன் செட்டி ரோடு அப்படிங்கிறத நம்மள ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கட்டடம் பல இடத்துல இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்த உடனே தான் இது ஜிஎன் செட்டி ரோடு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அந்த மோட்டார் சைக்கிள் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வரார். பின்பக்கம் ஜீப் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஜெமினி ஃப்ளைஓவர் மேலே ஏறிடுறார். அந்த ஜெமினி ஃப்ளைஓவர் மேலே ஏறும் பொழுது வலது புறத்தில் ஆர்ட் டெக்கோ பாணியில் ஒரு வெள்ளை நிற கட்டடம். அதற்கு பின்புறத்தில் அந்த காலத்தில் சன் தியேட்டர் இருந்தது, இப்போ இல்லை. அந்த இடத்துல சன் பிளாசா அப்படிங்கிற ஒரு கட்டடம் இருக்குது. ஆனால் அந்த ஆர்ட் டெக்கோ பாணியில் இருக்கிற அந்த அங்காடி கட்டடம் இன்னும் அப்படியே இருக்குது. ஜெமினி ஃப்ளைஓவரில் ஜிஎன் செட்டி ரோடு மூலமாக அவர் ஏறிடுறார். ஏறி அந்த வளைவில் வந்து ஜெமினி ஃப்ளைஓவருக்கு மேலே வரார். மேலே வரும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் அவங்களுடைய கட்டடம் தூரக்க தெரியறது. அடுத்தது ஜெமினி ஸ்டூடியோஸ் அப்படிங்கிற சைன் போர்டும் தெரிய வருது. ஜெமினி ஸ்டூடியோஸோடைய கடைசி வருஷம் அதுதான். எல்லோரும் நல்லவரே அப்படின்னு ஒரு படம் எடுத்து அதற்கு பிறகு ஜெமினி ஸ்டூடியோஸை மூடிவிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு திரு பாலன் அவர்கள் வந்தார். 1976-77 வருடம் ஜெமினி ஸ்டூடியோஸ் மூடப்பட்டு அந்த நிலமெல்லாம் விற்பனைக்கு வந்தது. ஒருவேளை இதுதான் படங்களில் கடைசியாக ஜெமினி ஸ்டூடியோஸ் தோன்றிய ஒரு காட்சியாக கூட இருக்கலாம். அடுத்தது அந்த ஃப்ளைஓவர் மேலே அந்த மோட்டார் சைக்கிள் வரும்பொழுது இடது புறத்தில் பார்த்தோன்னா ராஜா அண்ணாமலை பில்டிங்ஸ் அப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டாகவே அது இருக்குது. அதற்கு பிறகு இந்த ஜெமினி ஃப்ளைஓவர்லேருந்து இறங்கி அந்த மோட்டார் சைக்கிள் மவுண்ட் ரோடுக்குள்ளே வருது. இரண்டு புறங்கள்லேயும் அண்ணா மேம்பாலம் அப்படிங்கிற சைனை பார்க்கலாம். அடுத்தது அந்த மவுண்ட் ரோடில் வண்டி போய்கொண்டே இருக்கு. இந்த படம், இந்த ஷூட்டிங் எடுத்த பொழுது ஒன்றா ஒரு சென்னை பந்தாக இருந்திருக்கணும், இல்லாட்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்திருக்கணும், இல்லாவிட்டால் ஒருவேளை சென்னையே அப்படி இருந்ததோ என்னவோ தெரியாது. ஒரு வண்டியை கூட பார்க்க முடியாது. மவுண்ட் ரோடு இவ்வளோ காலியாவாக இருந்திருக்க முடியும்? 1977 கிடையவே கிடையாது. ஒருவேளை இது நிச்சயமாக இது ஏதாவது ஒரு பந்த் அன்னைக்கோ இல்லாட்டா ஒரு ஹாலிடே அன்னைக்கு காலை வேளையில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த ரோட்டில் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது என்னை தொடர்ந்து வாங்க. பின்னாடி ஜீப் வந்துட்டுருக்கு, முன்னாடி மோட்டார் சைக்கிள் போயிட்டுருக்கு, பார்க்கலாம். மவுண்ட் ரோடில் இந்த சேஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது இரண்டு புறத்துலேயும் பெரிய பெரிய சினிமா ஹோர்டிங்ஸ். இந்த 1970களில் 80களில் சென்னைக்கே ஒரு சின்னமாக இருந்தது இந்த பெரிய சினிமா ஹோர்டிங்ஸும் கட் அவுட்ஸும். அதற்கு பிறகு அதை அரசியல்வாதிகள் அப்படியே அலேக்காக எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கு உபயோகிக்க ஆரம்பித்து விட்டாங்க.
ஆனால் 70கள் 80களில் அரசியல் கட் அவுட்ஸை பார்க்க முடியாது, சினிமா கட் அவுட்ஸை தான் சென்னையில் பார்க்க முடியும். அதுவும் எல்லாம் கையால் பெயிண்ட் செய்யப்பட்ட கட் அவுட்ஸ். எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த பெயிண்டிங் ஸ்டைல்லையே ப்ராக்டிஸ் பண்ணி பிரபல ஆர்டிஸ்டாக வந்தவர் பல பேர் இருந்திருக்காங்க. ஆனால் புயல் காலத்தில் இந்த ஹோர்டிங்ஸ் கீழே விழும், சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. அதற்கு பிறகு ஹைகோர்ட் இந்த மாதிரி ஹோர்டிங்ஸ் எல்லாம் எழுப்பக்கூடாது அப்படிங்கிற முடிவை ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தது. அதற்கு பிறகு இந்த கட் அவுட்ஸ் ஹோர்டிங்ஸ் எல்லாம் சென்னையில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் அந்த சேஸ் சீக்வன்ஸில் 2 பக்கத்துலேயும், ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் பக்கத்துலேயும் பார்க்கலாம், இந்த ஸ்பென்சர் சைட்லேயும் பார்க்கலாம், நிறைய கட் அவுட்ஸும் சினிமா ஹோர்டிங்ஸும் நமக்கு தெரிய வரும். அடுத்தது இந்த சேஸில் போயிட்டுருக்கும் பொழுது 1000 லைட்ஸ் மாஸ்கோட ப்ரேயர் ஹால், அந்த வளவாக இருக்கிற கட்டடம், அதாவது அந்த ஒயிட்ஸ் ரோட் பீட்டர்ஸ் ரோட் அந்த இன்டர்செக்ஷன் மவுண்ட் ரோடோடு சந்திக்கிற இடத்துல அந்த சேஸ் நடக்கிறது தெரியுது. இதை தாண்டி கிரீம்ஸ் ரோடை தாண்டி கிவிராஜ் மோட்டர்ஸோட ஷோரூமை தாண்டி இந்த சேஸ் போயிட்டுருக்கும் பொழுது 2 பக்கங்கள்லேயும் இருக்கிற சில கட்டடங்கள் நமக்கு என்ன அப்படிங்கிறது அந்த ஸ்பீடில் போகிறதுனால ஒரு கிளாரிட்டியோடு பார்க்க முடியறதில்ல, ஆனால் யூகிக்க முடியறது. ஒரு பக்கம் டிவிஎஸோட ஒர்க் ஷாப்ஸ், சுந்தரம் மோட்டர்ஸ், மெட்ராஸ் ஆட்டோ சர்வீசஸ், அந்த கட்டடங்கள்லாம். இந்த பக்கம் பார்த்தோன்னா லோக்கல் லைப்ரரி அத்தாரிட்டி, அதற்கு பிறகு அடிசன் அண்ட் கம்பெனி, ஸ்பென்சர்ஸ் அண்ட் கம்பெனி. ஸ்பென்சருடைய மிக அழகாக இருந்த அந்த கட்டடம், அதை பார்க்க முடியும். அதற்கு பிறகு தாராப்பூர் டவர்ஸ், தன் பில்டிங், இதெல்லாம் பார்க்க முடியும். வலது புறத்தில் அதே போல் அகர்ச்சந்த் மேன்ஷன்ஸ். இந்த அகர்ச்சந்த் மேன்ஷன்ஸை பற்றி கடைசியாக வர சீனில் சொல்கிறேன், அதனால் இப்போ அதை பற்றி சொல்ல வேண்டாம். இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த மோட்டார் சைக்கிள் சேஸ் மவுண்ட் ரோட்லேயே போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு சின்ன முக்கோண வடிவில் ஒரு வெள்ளை கட்டடம் பார்க்க முடியும். அது எந்த கட்டடம் தெரியுமா? ஏவிஎம்மோட சரஸ்வதி ஸ்டோர்ஸ், கிராமஃபோன் ரெக்கார்டெல்லாம் விற்பனை செய்துட்டு இருந்த அந்த கட்டடம். பிறகு ஏவிஎம்ஸ் தாசா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாறியது. ஆஹா, அங்கே கிடைச்ச மசாலா தோசையும் பொமக்ரானேட் ஜூஸும் வேறு எங்கேயுமே கிடைச்சது கிடையாது. அந்த கட்டடம் இருந்த இடத்துல தான் இப்போ டிபிஎஸ் பில்டிங்னு ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் தான் இப்படி வர முடியும். மவுண்ட் ரோடில் வேகமாக போயிட்டுருக்கிற சேஸ் திடீர்னு எங்கேயோ சாந்தோம் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த படியில் இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. மோட்டார் சைக்கிளை ஓட்டிகிட்டே டிக் 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 டிக்னு அவர் வந்து படியில் இறங்கி வருவார். அவர் பின்னாடி ஜீப்பும் அதே படியில் இறங்கி வரும், டம் 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 டம்னு இறங்கி வந்து அப்புறம் அவரை துரத்திட்டே போகும். திடீர்னு பார்த்தா எங்கேயோ சென்ட் தாமஸ் மவுண்ட் கிட்டக்க ஒரு காடில் வந்து அந்த சீன் வந்து முடியும். அது சினிமாவில் தான் அப்படியெல்லாம் நடக்கும். இந்த சேஸ் அதோடு முடிஞ்சிடுறது. கடைசியாக வர்றது கிளைமேக்ஸ் சீன். கமலுக்கும் ரஜினிக்கும் நடுவில் ஒரு மவுண்ட் ரோடில் மிக உயரமாக இருக்கிற ஒரு கட்டடத்துக்கு மேலே ஒரு சண்டை. வேர்ட்டிகோ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு மிக உயரமான கட்டடத்துலேருந்தோ ஏதாவது ஒரு இடத்துலேருந்தோ கீழே பார்த்தா சில பேருக்கெல்லாம் தலையெல்லாம் ஒரேடியாக சுற்றி காலெல்லாம் ஒரே வலித்து இப்போவே கீழே குதிச்சு விடலாம் அப்படின்னு தோணும். எனக்கெல்லாம் அந்த ஃபீலிங் உண்டு. அதனால் அந்த படத்தை, அந்த கிளைமேக்ஸ் சீனை என்னால் பார்க்கவே முடியல. இப்படி தான் பார்த்தேன். ஏன்னா நமக்கு ஏதோ நம்ம காலெல்லாம் வலிக்கிறது, நம்ம தலையெல்லாம் சுற்றுறது, நம்ம எங்கேயோ கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்துடுது. இது எந்த கட்டடம் தெரியுமா? அகர்ச்சந்த் மேன்ஷன்ஸுக்கு மேலே ஷூட் செய்யப்பட்ட காட்சி இது. சென்னையோடைய முதல் 100 அடி அகலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். சென்னையோடைய ஃபர்ஸ்ட் மல்டி ஸ்டோரிட் பில்டிங். ஏன்னா 3 மாடி அதுக்கு அந்த காலத்தில். 19ஆவது நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் கலீலி பில்டிங்ஸ் அப்படின்னு பெயர். அதற்கும் முன்னாடி நவாபுக்கு சொந்தமாக இருந்த ஒரு பெரிய தோட்டம், ருஷ்கைரம் அப்படிங்கிற பெயரில் இருந்த ஒரு பெரிய தோட்டம். அதற்கு பிறகு கலீலி அப்படிங்கிற குடும்பம் அந்த இடத்துல இந்த கலீலி பில்டிங்ஸை எழுப்பியது அலுவலகங்களுக்காக. 1947 வருடம் கலீலி குடும்பம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் சென்று விட்டது. அதற்கு பிறகு அந்த கட்டடம் இவாக்குவி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஏலத்துக்கு வந்தது. அதை வாங்கியது சா அகர்ச்சந்த் மான்மல் குடும்பம். அகர்ச்சந்த் காலேஜ் எல்லாம் இருக்கேன். அதுக்கு பிறகு இந்த கட்டடத்துக்கு அகர்ச்சந்த் மேன்ஷன்ஸ் அப்படின்னு பெயர் வந்தது. இதோடைய 3வது மாடிக்கு மேலே மொட்டை மாடியில் தான் இந்த ஷூட்டிங். நடுவே எல்ஐசி கட்டடத்தை பார்க்கலாம். அதே போல் பக்கத்திலேயே இருக்கிற கவ் பில்டிங், சிம்சன் அண்ட் கம்பெனியோட ஷோரூமாக இருந்து இப்போ விஎஸ்டி மோட்டார்ஸோட ஷோரூமாக இருக்கிற அந்த கட்டடத்தை பார்க்க முடியும். பின்புறத்தில் இந்த அகர்ச்சந்த் மேன்ஷன்ஸுக்கு பின்புறத்தில் ஏதோ அவ்வளவு மரம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. கிளப் ஹவுஸ்,
அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸோடைய ஆஃபீஸஸ் எல்லாம் இருந்த கிளப் ஹவுஸ் இப்போது அந்த இடத்துல இருக்கிறது எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால். திடீர்னு மவுண்ட் ரோடை காமிப்பாங்க. அப்போ கீழே பார்க்கவே முடியாது, ஏன்னா அங்கே டிராஃபிக் எல்லாம் போயிட்டுருக்கும். எதிர்ப்புறத்தில் பார்த்தோன்னா ஸ்பென்சர் அண்ட் கம்பெனி. ஆஹா, எப்படி இருந்தது அந்த 2 டவர்ஸும் அந்த ஸ்பென்சர்ஸ் அண்ட் கம்பெனி. அந்த மாதிரி ஒரு ஏரியல் ஷாட் நான் பார்த்ததே கிடையாது. டிராஃபிக் மெல்ல நகர்ந்துட்டுருக்கும். ஒரு சீனில் அந்த பின்னி ரோடை சுற்றி கேமரா போகும். அப்போது கானிமாரா ஹோட்டல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இந்த படத்தில் இதெல்லாம் தான் அந்த கிளைமேக்ஸ் சீனில் வருது. அந்த சண்டையை உங்களால் பார்க்க முடியாட்டாலும் மவுண்ட் ரோடை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். எல்ஐசி, கவ் பில்டிங், அகர்ஷன் மேன்ஷன், கானிமாராஸ் ஹோட்டல், ஸ்பென்சர்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகான ஒரு காட்சி. இந்த படத்தில் ஒரு சர்ச் வருது. இந்த எபிசோட ஒரு கேள்வியோடு முடிக்க போகிறேன். அந்த சர்ச் எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. காஞ்சிபுரம் அருகே இருக்கிற சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த சர்ச்? அப்போது மிகவும் பாழடைஞ்சு மோசமான நிலைமையில் இருந்த ஒரு சர்ச்சாக தெரிய வருது. ஒருவேளை இப்போ அதை புதுப்பித்திருக்கலாம். உங்களுக்கு இந்த சர்ச் எதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக பதிவிடவும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.